நாங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால 2 பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா? அவங்க 2 பேர் ரொம்ப வயசானவங்க. அவங்க யாருன்னா இவங்க தான். இது என்ன இது? கைஸ் இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராணி தான் பண்ண போகிறோம். ஏன்டா கிராணி நீ இதில் பண்ணதே பத்தாதுன்னு இப்போ ரோப்ளாக்ஸில் வேறு பண்ணுறியான்னு கேட்குறீங்களா? ஓகே, இப்போ வந்து சாப்டர் 1 or 2 வருதுன்னு கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. சாப்டர் 3 தெரியாமல் கொடுத்துட்டோம் போல். இங்கேருந்து எஸ்எஸ் கேமிங் எஸ்எஸ் பாய் வந்து ப்ரோ நான் இது சாப்டர் 2ல் இருக்கேன் ப்ரோ. நம்ம 2 பேரும் சாப்டர் 2 தானே விளாட்னு இருந்தோம். ஏன் ப்ரோ சாப்டர் 3 பண்ண வெளில வான்ட்டானுவோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரின்ட்டு அங்கேருந்து வேறு வெளில வந்து இந்த பாருங்க சாப்டர் 3 இருக்கா. நான் கண்டினியூ கொடுத்தேன், எக்ஸிட் கொடுத்தேன், கண்டினியூ கொடுத்துறேன் போல். இதை வந்து அப்புறமேலுக்கு பார்த்தா கிராணி 3 போயிடுச்சு. என்கிட்ட சொன்னேன் நான் எஸ்எஸ் கேமிங்கிட்ட, இல்லை நான் கிராணி 3 போயிட்டேன்டா, சாப்டர் 3 போயிட்டு அப்படின்னு. ப்ரோ நம்ம சாப்டர் 2 தான் ப்ரோ விளாடணும், வெளில வான்னு என்னை அடிச்சு துரத்தி விட்டான். ஓகேன்னு நான் வெளில வரதுக்காக அந்தந்த பட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஒன்றும் ஒர்க் மாட்டேங்குது. ஓகேன்ட்டு நான் வெளில போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தேங்க கைஸ். சாப்டர் 2 கொடுத்து அது வேறு எம்மா நேரம் ஆகிட்டுங்க நீங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதான் கிராணி சாப்டர் 2 கைஸ். கிராணி சாப்டர் 2ல் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளேக்கு தான் டிப்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டு வந்தேன் கைஸ். உள்ளே வந்தோடனே ஏதோ பாருங்க யாராவன் அப்படின்னு பார்க்குறதுக்கே இது பாருங்க எஸ்எஸ் பை 770 இல்லை அங்கே பாருங்க எஸ்எஸ் கேமிங் வந்துட்டாரு. ஐயோ எல்லாம் யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? ஐயோ எல்லாம் ஏன் எங்கே நிற்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் முன்னாடி போனேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து போகிறோம், கதவை சாத்திட்டு போகிறான், அப்பயும் பூந்து வந்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கம் ஒளி இன்னும் யாருங்க அதுக்குள்ளே கிளம்பி சுட்டா. ஏங்க 2 பேர் செத்துட்டாங்க, எப்படிங்க செத்தாங்க? என்னடா இது இப்படி இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன எல்லாத்தையும் திறந்து போட்டு யாராவா இதுதான் கிளம்புனா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆப்பிள் இல்லை. இங்கே என்னமோ இருக்க கேஸ் சொல்லிங்க, ஏன்டா கேஸ் சொல்லிங்க என்னடா அது? இங்கே பாருங்க, இங்கே ஒரு கபோர்ட் இருக்குமே, எங்கடா அது? இங்கே யாரோ போனாங்க. இப்போ வந்தானா அங்க பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவோம். பண்ணு எப்பொண்ணு இவனுக்கு போய் இவ்வளோ பயமா இருக்கு. யாரா அவன் கறி சாப்பிடலான்னு ஏங்க அங்கே கிளவி செத்து கிடக்கு. ஓகே, இப்போ வந்து யார் அதுக்குள்ளே இதை 3 இல்லை சொரக்கானுவோ 3 2த்துல ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானுவோம். ஓகே ஏங்க டைம் வேறு முடிய போகுதுங்க. நம்ம தப்பான நேரத்தில் கேம் பிளே வெளில வந்துட்டோம். இது வந்து தனியாக சர்வர் கிரியேட் பண்ண முடியல கைஸ். நம்ம வந்து அனதர் பிளேயர்ஸ் கூட தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் எங்கள்கிட்ட தனியாக சர்வர் கிரியேட் பண்ண முடியலன்னு இப்போ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே கொடுத்துட்டோம். ஓகே கைஸ், அந்த கேம் பிளே விட்டு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர். 20 நிமிஷம் நம்மக்கிட்ட யாருங்க அவன் மறுபடியும் வந்திருக்கான் நம்ம கூட கோமாளி. அவன் ஒன்று என்னமோ அவன் பேர் போட்டிருக்கு. ஓகே, இவன் யாருங்க அச்சு போட்டு வச்சுருக்கான். ஓகே, எல்லாரும் இங்கே வந்து யாரும் அவன் தலை இல்லாமல் போயிட்டுருக்கான். யாரும் அவன் தலையை வெட்டினா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லோரும் கும்பலாக வைக்கிறானோ. ஆனால் இன்னும் எனக்கு இது வரல. யார் அந்த பையனுக்கு பயம் இல்லை. அவன் இது எஸ்எஸ் பை உனக்கான ரொம்ப தைரியண்டா. அங்கே போய்ட்டு கேப் உள்ள நின்று பார்த்துட்றேன். நார்மல் மோடே முடிக்கும். ஏன்டா இப்போ பின்னாடி வந்தான் ப்ரோ? ஐயோ ஏங்க பின்னாடி வராங்க. இப்போ தாங்க எல்லாம் கலர் கலராக தெரியுது. மேலே கிளவி இந்த பக்கம் பூட்டு போட்டிருக்கு, அந்த பக்கம் கிளவன் எங்கே போகிறது, மேலேயே போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அது? எங்க கண்ணு தெரியுதுங்க, எப்படி உட்காடுறது? இல்லை ஏய் எஸ்எஸ் பை செத்துட்டாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏங்க அச்சு நானும் செத்துட்டேன். எல்லாருமே செத்துட்டோம். ஒரு தடவை உள்ள வந்து 3 பேரையும் ட்ரிபிள் டெக் டூன் போட்டுருச்சு கிளவி. ஓகே, இப்போ வந்து ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்கோம், இன்னும் ரீச் பண்ண ஆகல. என்னது நவ் அவுட் 1 ரீட்ரை கொடுத்துட்டோம். ரீட்ரை கொடுத்தோன்னே மறுபடியும் வந்துட்டோம். அதே கேம் பிளே உள்ள தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ மறுபடியும் போயிட்டு இப்போ பாருங்கள் எப்படி கெத்தாக உள்ளே போய்ட்டு கெத்தாக முடிகிறோன்னு. கிளவி எங்களை மேலே தான் போட்டு தள்ளிச்சு, அப்போ மேலே தான் இருக்கோம். இப்போ கிளவி நாங்கள் போட்டு தள்ள போகிறோம். ஏங்க கறி இருக்குங்க, சாப்பிட்டுடலாமா? ஆனால் பச்சையாக இருக்கும் ரா மீட்டு. ஓகே, பாட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்தா ஏங்க கன்று இருக்குங்க. ஏன்னா திறக்கதாங்க முடியல, எப்படி திறக்குதுன்னு தெரியலங்க. ஏங்க அங்கே என்னமோ போச்சுங்க. எஸ்எஸ் பை பின்னாடி பாருங்க,
பின்னாடி பாருங்க ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்கே இல்லையா? ஓகே பின்னாடி வந்து பார்த்தாரு அவரு. ஏங்க யாருங்க ஒரு ரெட்டு செட்டை என்ன வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே இந்த இடத்துக்கு வந்தோடனே எஸ்எஸ்பி கேட்குறாரு, ப்ரோ இந்த இடத்துல தான் நம்மள போன தடவை அடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்களா? ஓகே இப்போ இது கூட சுற்றி ஏங்க உட்காந்துட்டுங்க சேரில் உட்காந்து சோறு கேட்குதுங்க என்கிட்ட. சோறுலாம் இல்லை ஓடிப்போ. ஓகே இப்போ வந்து சாப்பிட்டுருக்கு. செத்து போவது இல்லை ஏங்க பின்னாலேருந்து போட்டு தள்ளாங்க எஸ்எஸ் கேமிங்கு. ஐயோ யாரியா நீனு எப்படியா போட்ட? ஆமாம் இப்போ என்கிட்ட ஒன்றுமே நான் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட கை இல்லை, உட்கார்றது கால் இல்லை. பாருங்க எனக்கு டவர் பக்கு, அதனால தான் எனக்கு என்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே கைஸ் இப்போ வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே இல்லை. சரி இருங்க ஏன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போட்டு டக்குன்னு உட்காரு. எப்படியா உட்காந்துன்னு கேட்டான். ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் அனுப்ப சொன்னால் நானும் அமுக்குன்னு உட்காந்துட்டேன். ரைட் சைடோ லெஃப்ட் சைடாக அமுக்க சொன்னாங்க. ஓகே இப்போ வந்து இங்கே ஓப்பன் பண்ணி விட்டான். இப்போ ஆளுக்கு கூட ஒரு கன்று எடுக்க போகிறோம். ஓகே கைஸ் இப்போ வந்து கன்று வந்து நம்ம எத்தனை கன்று வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட் கன் இருந்துச்சா சரி ஷார்ட் கன்று எடுத்துக்கிறோம். ஏங்க யாருங்க அவன் இன்னொரு கன்று எடுத்து நீட்டிடுவான். இது எப்படி எடுக்கிறது என்ன? ஏங்க கையில் வந்துட்டுங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஏங்க புல்லட் ஆனால் இல்லையே. புல்லட் எங்கே இருக்குது? புல்லட் எங்கே தேடுறது? கிரானி இஸ் நவ் கோன் ஃபார் அபவுட் 1 minute. இவன் தான் போட்டு தரலானா? ஏன்டா அதெல்லாம் போட்டு தள்ளுறீங்க? ஓகே இப்போ மேலே போய் பார்த்தா மேலே கிளம்பி வந்துட்டு இருக்குங்க. என்கிட்ட கன்னுக்கு புல்லட்டே எல்லாம் அணைஞ்சிட்டு போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் கைஸ். இதில் திறந்து பார்த்தேன். இதில் திறக்கிறதுக்கு ஒன்றுமே ஆப்ஷன் இல்லை. நானும் போய் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஓகேன்னு இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா டோர் ஹேண்டில். ஏங்க இப்போ தாங்க எனக்கு கை இதெல்லாம் வருது. மேனுவல் எவனும் எடுத்துட்டான். எங்கே உட்கார போட்டுன்னு இப்போ தாங்க வந்துச்சு. ஓகே ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தாச்சு. இப்போ என்ன எஸ்கேப்னு மட்டும் பார்த்தா போதும். கிளம்புன சொன்ன சுற்றுல வேறு கன்று வேணும். டோர் ஹேண்டில் இருக்குது. வெப்பன் கீ தான் நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணியாச்சு. புல்லட்டு மட்டும் தான் வேணும். இப்போ புல்லட்டு தேடணும். இந்த இடத்துல புல்லட் இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல வெப்பன் மட்டும்தான் இருந்துச்சு. புல்லட்டை காணும். ஓகேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் இருந்துச்சு. இந்த கன்று பேர் டோர் கன்று, ஆனால் எலக்ட்ரிக் கன்று தான். ஓகே இப்போ வந்து இந்த கன்னை எடுத்துக்கிட்டு உனக்கு வேணுமா நான் தர மாட்டேன் போனால் பார்த்தா கையில் பார்த்தா கன்னை காணும். வெப்பன் கீ தான் இருக்குது. எங்கடான்னு பார்த்தா பேக் உள்ள இருக்குது கைஸ் கன்று. ஓகே நான் அதை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஓகே இப்போ உட்காந்து இருந்துச்சு. ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு பார்த்தா ஏன்னா எவனும் ஃப்ரெண்ட் ஆகல. நான் ரேடியோவை போட்டு விடணுன்னு பார்த்தா ரேடியோவும் போடல. இந்த பக்கம் இதில் ஒன்று இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்த்தா டோர் ஓப்பன் பண்ண முடியல. இந்த கிளாஸ் இது அதெல்லாம் வேணாம் நமக்கு. இந்த ஸ்டன் கன் இருக்குது, ஆனால் புல்லட் எடுக்காமல் போயிட்டேன். எஸ்எஸ் பேங்க் வந்து ப்ரோ புல்லட் இங்கே வச்சுருக்கேன், யாருக்கு ப்ரோ வச்சுருக்கேங்கிறான். வாக்கியம் பாய்ஸ் இப்போ வந்து அவன் பாருங்க சம்பவத்துக்கு போகிறேன்ட்டு போய் கிளம்புன போட்டு தட்டான் போல். கிரானி இஸ் கானவே. ஏங்க அப்படியே இராணுவ படை மாதிரியே போகிறாங்க. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சுடுறான். அதை சுட்டு என்னடா புண்ணியம். ஓகே ஸ்பெஷல் கே எடுத்து வந்து இதில் போடணும். அதாவது ஸ்பெஷல் கே போடல. இந்த எஸ்எஸ் பாயை எஸ்எஸ் கேமிங்கை பாருங்க. அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போனான். மஞ்சா கலர் இங்கே பாருங்க. இப்போ தான் சொன்னேன். அவன் பாட்டுக்கு போயிட்டு வரான். ஓகே இப்போ வந்து பாட்டை போட்டு விட்டேன். பாட்டை போட்டு எஸ்எஸ் கேம் இந்த எஸ்எஸ் பாய்ட்டு சொன்னேன், ப்ரோ இவன் கிளம்ப மேலே டான்ஸ் ஆடுறான் ப்ரோ வந்து சுருங்க ப்ரோன்னு. அவனும் வந்து இருந்தான் மேலே. எங்கே ப்ரோ நான் வந்து சுருங்க ப்ரோ அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தான். யாருங்க இவன் உமரானா விட்ற மண்ணு போட்டு. ஓகே இந்த கேமராலாம் அடிச்சுன்னு வைக்கலான்னு பார்த்தேன். யாருங்க இதோ வராமல் ஏங்க இங்கே என்னங்க அம்பூரி ஆடுது ப்ரோ. அது கிட்ட போயேன் ப்ரோ. கை வந்து எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு அவ்வளோ எஸ்எஸ் பையை போட்டு சொல்லிட்டு எஸ்எஸ் பை மண்டே மட்டும் கிடக்குங்க ப்ரோ. எஸ்எஸ் பை ப்ரோ எங்கே ப்ரோ காணாம போயிட்டேன். உனக்காக இந்த கிளையை நான் போட்டு தள்ளுறேன் ப்ரோ. ஏங்க இந்த ஃபோட்டோ எப்படி போய் உட்காந்துச்சு பார்த்தீங்களா? பாவம் எஸ்எஸ் பை செத்துட்டாரு. இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஏற்கனவே 2-3 பேர் போயிட்டு இருந்தானுவோம். இந்த பக்கத்தில் ஏதாவது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதில் கீழே எதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஓகே இவன் பாருங்க போயிட்டு மறுபடியும்
ஏங்க கிரனேட்லாம் தூக்கி போட்டு வெடிக்கிறாங்க. தீபாவளி கொண்டாடுறாங்க. நான் தீபாவளி கொண்டாடுறது மொத்தம் புல்லட்டில் கிரனேட்டில். யாருங்கம்மா மொட்டராஜ் மாதிரி படுத்துருக்கான். என்னமோ கீழே இருக்க என்னது இது? சேஃப் கீ. ஓகே, சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம சேஃப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, சேஃப் கீ இப்போ வந்து இதாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி இது எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஏன்னா ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதில். ஓகே, இப்போ வந்து கீழே போய் சேஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் போய் விடலான்னு பார்த்தா கீழே கிளவி நிற்கிது. இவனுக்கு என்ன தீபாவளி கொண்டு கிரானைட் எடுத்து வச்சுருக்கானுவோ. கிரானைட்டை கீழே விட்டு நான் கீழே போக போகிறேன். கீழே இருக்கு ஏங்க. இப்போ பாருங்க இந்த பாருங்க கிளவி ஏங்க கிராண்ட் பாட்டி சமையல் தானே. யாரா அது? இல்லைங்க எஸ்எஸ் கேமிங்க பாருங்களா, தலை கீழே கிடக்கு. கிரானைட் வச்சு செத்துட்டான் போல. ஏன்டா இப்படியெல்லாம் சாவுறீங்க? ஏங்க எஸ்எஸ் பாய் வராருங்க. எஸ்எஸ் பாய் அங்கே மண்டை தனியாக கிடந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து கீழே இந்த இடத்துல என்னமோ இருந்துச்சு. இந்த ஒர்க்கு வாங்க ஸ்பெஷல் கீ. இந்த ஸ்பெஷல் கீ எடுத்து கொண்டு போய் தான் அந்த இடத்துல போட்டால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். மற்றவங்களாம் ஓப்பன் ஆகிட்டு இது மட்டும் தனித்தனியாக இருக்குது போல எல்லாம். ஓகே கேஸ், இப்போ இது வந்து இதில் போட்டோம்னா எவனும் இன்னும் பார்க்கல போலங்க. அதை பார்த்துருந்தானெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பானுங்க. ஓகே, இதை போட்டோடனே இதை டவர் புக்கா என்னங்க விட்டு கரெக்டாக வந்துச்சு. ஷார்ட் கன் எடுத்து கீழே வச்சுப்போம். ஸ்டன் கண்ணை. ஓகே, இப்போ வந்து சேஃப் ஓப்பன் பண்ணணும். சேஃபை ஓப்பன் பண்ணி அதில் என்ன பார்த்தா பேர்லாக்கி. ஓகே, நல்லது அப்படின்னு சொல்லி எதுக்கு இருக்குது கதவை ஓப்பன் பண்ணிடலாம். கதவை ஏங்க யாருங்க அது ராணுவ படமாக நம்மளை அடிக்க வரான். பேர்லாக்கி. இப்போ பேர்லாக்கி எடுத்து இந்த ஒர்க்கில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டோம். என்னுடைய க்ரௌபா எங்கே இருந்தில்ல. ஓகே ஏங்க யாருங்க எங்கேதுங்க வந்தா? இல்லை எங்கே வந்து இல்லை கிளவா என்னை கொல்றதுக்கு மட்டும் நான் தான் இன்னும் சாகலைன்னு பார்த்தா என்னையும் போட்டு தள்ளிட்டீங்களாடா. ஓகே, ரீட்ரை கொடுத்து மறுபடியும் வரணும். ஏங்க நான் ஏற்கனவே ஒருத்தர் செத்துட்டேங்க. ஆமாம், அந்த கிளவி ட்ரிபிள் டேக் டவுன் பண்ணிச்சுல ஒரு ரூமில். ஓகே, இப்போ நம்ம எப்படி ரீஸ்பான் ஆகிட்டோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்தில் எப்படியும் வந்துட மாட்டோமா? ஓகே, கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துப்போம். கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு எங்கே இதில் 5 நாள் செத்துட்டோம்னா கூட கட்சின்னு வருமா? இதுலேயும் கிரானியில் கட்சின்னு வரும். இதில் வருமானு தெரில. ஓகே, இப்போ வந்து கட்டிங் பிளேயர் வச்சு இந்த நடிக்க யாருன்னே இவனுங்க பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறாங்க. இங்கே பாருங்க, ஒருத்தன் ராணுவப்படையாகவே மாறிட்டான். ஒருத்தன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கன்னை வச்சு சுற்றிட்டு இருக்கான். ஃப்ரெஞ்சு. இந்த ஃப்ரெஞ்சை வச்சு தண்ணி நிப்பாட்டணும். ஏங்க இந்த நிமிஷம் ஜொலிக்குது. எபீஸ் ஆஃப் பிக்சர் பார்ட் 3. ஓகே, இது 2 பக்கம் இருக்கும். ஏன்னா டோர் எஸ்கேப் கிட்டத்தட்ட இப்போ வந்து கீழே போயிடணும். பிக்சர் வச்சுச்சு அதில் தான் பிக்சர் ஒயிட்டாக இருக்கு என்னன்னு தெரியல. கீழே போவோம். காலை உடச்சிக்கிட்டாங்க. ஏன்னா தம்பி காலெலாம் உடச்சிக்கிறேன். இப்போ வந்து எங்க யாருங்க அது முன்னாடி பார்த்தா பேய் கண்ணு புல்லட் எடுத்தாச்சு. பேய் இப்போ வா சித்தானே எங்கே இருக்க? வா எங்க என்னை பார்த்து பயந்துட்டுங்க. எவன் தெரியல, அது கிளவியானு கிளவனா இருந்தால் பழிக்கு இப்படி வாங்கிடலாம் நேரம். ஓகே, இப்போ ஏங்க அங்கே வார்னிங் காட்டுது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னார் பாருங்க இப்போ எஸ்எஸ் பை வந்து ப்ரோ நான் ஃபியூலாம் ஃபுல்லாக போட்டேன் ப்ரோ. ப்ரோ போட் எஸ்கேப் பண்ணுவோம். போட்டு கீயும் என்கிட்ட தான் இருக்குது. போட்டு கீ இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொன்னார். எங்கே பாருங்க எல்லா பேரும் கண்ணு வச்சா சுற்றிட்டு இருக்கான். எல்லாம் தற்காப்பு முறை தான். ஓகே, இப்போ இந்த ஒன்று யாரா சுட்டது இங்கே இப்போ இப்போ வந்து செக்யூரிட்டி தரான். இதில் என்ன இருக்குது? போட் கீ. ஓகே, அப்போ போட் எஸ்கேப்புக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் தான் தேவை. என்னடா ப்ளூ வெளிச்சம் இது என்னடா எடுத்தீங்க? ஓகே, இப்போ வந்து போட்டுக்கு போய் போட்டில் விட்டுச்சு வரலாம். இல்லைன்னா பேரலாக்கி எடுத்துகிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுவும் திறந்து விட்டுலாம். ஓகே கேஸ், போட் எஸ்கேப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. போட் எஸ்கேப் பண்ணிடலாம். இல்லைனா டோர் எஸ்கேப்பும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இன்னும் ஹெலிகாப்டர் தான் முடியல. ஹெலிகாப்டருக்கு மேனுவல் மட்டும் தான் படிச்சிருக்கோம். யார்ட்டா தான் கையை நீட்டிகிட்டு இருக்கான். ஓகே, இப்போ வந்து பேரலாக்கி எடுத்து அங்கே வச்சு இங்கே எடுத்துவிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லிவர் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது மேலே எடுத்துக்கும். ஃபியூலை ஒரு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபியூலை ஃபுல் பண்ணிட்டேன்னாரு. ஓகே, நான் ஃபியூல் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போட் கீ எடுத்துகிட்டு இதில் இங்கே ட்ராப் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. ட்ராப் பண்ணுறது தான் நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, ட்ராப் பண்ண முடியல. இன்னும் நமக்கு என்னென்ன வேணும்னா ஸ்பார் ப்ளக்கு, அப்புறம் அந்த வீடு
ஸ்டேயிங் அதான் வேணும். ஓகே இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் ஃபியூல் போட்டுட்ருக்காரு. இங்கே டக் டேப் இருக்குது. டக் டேப்லாம் வேணாம், ஏன்னா அது வந்து இதுக்கு ஒர்க் ஆகும். ஓகே இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க ஐஷோ எனக்கு கேம் இதாகிட்டுங்க. வெயிட் அ மினிட், ஒரு சின்ன வேலையாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க வெளில போயிட்டானுங்க டோர் எஸ்கேப் பண்ணி. அதனால் நாங்களே எஸ்கேப் ஆகிட்டோம் டோர் எஸ்கேப் மூலயமா. ஓகே அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.